எனக்கு எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். நான் சாப்பிடாம சரக்கவே சாப்பாடா நினைச்சுப்பியோ? இந்தா ஒழுங்கா சாப்பிடு. வேணாம்டா, நான் போறேன்டா. வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவனை உட்கார்ந்து சாப்பிடல அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவேன். சாப்பிடுறா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள சரக்குங்கிற பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது. அதுக்காக வெளியே குடிச்சிட்டு வந்தலாம் நினைக்காதீங்க சார். குடிச்சிட்டு யாராவது இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க, மெயினா உனக்கு எது குடிச்சிட்டு வந்தானா வீட்டுக்குள்ள விடாதன்னு சொன்னேன். வலிமா, வீரா ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராகவன் தூங்கிட்டானா வீரா? வலிமா, இனி ராகவன் மாமா குடிக்க மாட்டாரு. அவர் திருந்திருவார் வலிமா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல வீரா. நீ ஏன் சொல்லு? நம்ம ராகவ எவ்வளவு அமைதியானவ. அது சத்தமா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு அவ நான் நிலையிலேயே இல்ல. அவன் இவ்வளவு ஆவேசமா கத்தி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல வீரா. அது அவர் இல்ல வலிமா, அது ராகவ் மாமாக்குள்ள இருந்த அரக்க. அவன் சாகணும்னா நம்ம இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். நாம இதெல்லாம் செய்யறதுக்கு பயந்தோம். ஆனா மாற எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கான். ஆரம்பத்துல அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதோட ரிசல்ட்ட பார்க்கும்போது அவன் பண்றது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான்னு புரியுது. இத்தனை நாள் ராகவ் மாமா குடிச்சிட்டு இருந்தார்ல, குடிக்காதீங்க மாமான்னு தான் என்னால சொல்ல முடிஞ்சது. அதை தாண்டி என்னால அவரை திருத்த முடியல. எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்களா, மாறன் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கனியை காப்பாத்தனா. மாமா இத்தனை வருஷமா ரூமுக்குள்ளதான் அடைஞ்சிருந்தாரு. அவரை வெளியில கொண்டு வந்தா. இப்போ ராகவ் மாமாவை உரிமையா அடிச்சு கண்டிச்சு குடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறான். ராகவ் மாமாவை பார்க்கவே தயங்குற நம்ம கனிக்குட்டி இருக்கால, அவளை மாமா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா. நீங்க பாத்தீங்களா, நம்ம கனிய மாமா கையில தூக்கி வச்சிருந்தாருல, அப்ப அவர் கை கால்லாம் நடுங்குச்சு வலிமா. அந்த நடுக்கமே அவரோட மனசாட்சியை உலுக்கி இருக்கும்னு தோணுது. நான் மாறனோட இடத்துல இருந்து இத்தனை நாளா நம்ம வீட்டை பாத்துக்கிட்டேன். ஆனா மாறன் தான் வீரா வீராதால. வீரா, நீ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க என் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் நடந்ததெல்லாம் பார்த்து நான் ரொம்ப உடைஞ்சுதான் போயிருந்தேன். ஆனா இவ்வளோ நேரம் நீ பேசினதெல்லாம் கேட்டேன் பாத்தியா? நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் வீரா. நீ ஆக்கம்னா மாற செயல், நீ நேர்மைனா அவன் அதிரடி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. நீ மாற வந்ததுனால எல்லாம் மாறிடும், நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்ன பாத்தியா? ஆனா என் மனசுக்கு நீ மாறன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அதனாலேயே எல்லாம் மாறிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலே போதும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும். நீ இப்படியே இருவீரா, எல்லாம் சரியாயிடும். சரியாகும், எல்லாமே சரியாயிடும். கனிக்குட்டி, ஏன் தனியா உட்காந்துருக்க? ரவுடி, ஏன் எல்லாரும் எங்க அப்பாவை திட்டுறாங்க? அவர் கூட சண்டை போடுறாங்க. அப்பாவை யாரும் திட்டலடா தங்கம். எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு புத்தி சொல்றாங்க. அப்பா குடிக்கிறார்ல, குடிக்கிறது பேட் ஹாபிட்ல, அதனாலதான் அப்பாவை நாங்க கண்டிக்கிறோம். அப்பா திருந்தினா தானே உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. இங்க பாருங்க தங்கம்,
ஒரு கெட்டவனை தான் எல்லாரும் திட்டுவாங்க. ஆனா உங்க அப்பா கெட்டவர் இல்லை, ரொம்ப நல்லவன். அவரு குடிக்கிறதெல்லாம் அவ்வளோ பிடிக்காதுமா, பொய் சொல்ல மாட்டான். இன்னைக்கு நீ பார்க்குற அப்பா உண்மையான அப்பாவே கிடையாது. இந்த வீட்டில் எல்லாரும் உங்க அப்பாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லவராக இருந்திருக்காரு. உங்க அம்மா இறந்து போன சோகத்துல தான் இப்படி எல்லாம் ஆயிட்டான். அம்மா இல்லைனாலும் நான் இருக்கேன்ல ரவுடி. அம்மா இல்லைன்னா எனக்கும் தானே கஷ்டம். அப்போ நானும் இருக்க கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரோ என்னவோ. சீ சீ சீ, சீ, சீ. கனி அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எப்பவும் பேசக்கூடாது. அப்புறம் ஏன் அப்பாக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? அவர் ஏன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாரு? நீ அதை என்ன ஆசையா தூக்குற, ஆனா அவரு என்னை தூக்கவே கஷ்டப்படுறாரு. அவருக்கு என்ன பிடிக்கல ரவுடி. இல்லடா கனி என்னடா? அதனாலதான் என்னை இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. கனி ரவுடி, நீ வீரா வள்ளி எல்லாரும் என்ன தூக்கி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி என் அப்பாவும் என்ன தூக்கி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கும்ல. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க அப்பா தான் ட்ராப் பண்ணுவாங்க. அவங்க கார்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து உள்ள விட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்பா ஏன் இப்படி இல்லைன்னு எனக்கு தோணும் தெரியுமா? சரி சரி, அழக்கூடாது ராமா, அழக்கூடாது. உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லை. உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவருக்கு மற்றவங்கள்ட்ட அன்பு காட்ட தெரியாது, பயம். அவன் அப்படியே வளர்ந்துட்டான். அவருக்கு என்ன தேவைன்னு அவருக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோ. ஏன் எனக்கு தெரிஞ்ச ஆசைப்பட்ட ஒரே விஷயம் உங்க அம்மா தான். அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் கொஞ்சம் தைரியமான ஆளா மாறினான். அவங்க மேல உசிரியே வச்சிருந்தான். அப்படிப்பட்டவங்க திடீர்னு இல்லாம போனா கஷ்டமா இருக்கும்ல. அது அவரால் தாங்கிக்க முடியல. அதனாலதான் இப்படி மாறிட்டான். கார்த்தி பிருந்தா ஒன்னா வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைடா. சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன சொல்றது? இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? சரி, அப்ப எனக்கும் சேர்த்தானே வேண்டீங்க. இதனடா கேள்வி? பொறுப்பை யார் கையிலயாவது கொடுத்து உட்கார வச்சுட்டு வா போலாம். சரி வரேரு. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். திரும்பவும் எல்லாம் மொத்தமா ஒன்னா சேரலான்னு பாக்குறீங்களா? இருங்கடி, உங்களை மொத்தமா தூக்கி விடுறேன்.